பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச் சாரல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட KM நகர், பிலால் நகர் பகுதிகளில் தெருநாய்கள் கடித்து காயமடைந்த 6 சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெருநாய்களை கட்டுப்படுத்துமாறு பலமுறை வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குழந்தைங்க 6 குழந்தைங்களை நாய் கடிச்சிருக்கு. ஆனா இது சம்பந்தமா நகராட்சி இருக்கக்கூடிய அதிகாரிங்க இது எந்த ஒரு நடவடிக்கை இருக்கு. லாஸ்ட் டைம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு தெரு நாய்களை பிடிச்சின்னு போயிட்டு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் என்ற பெயரில் அது செஞ்சு அந்த 10 நாய் பிடிச்சிருந்தா 20 நாய்ங்க வார்டுக்குள்ளே விட்டுட்டு போயிருக்காங்க. இதை இன்னைக்கு குழந்தைங்களை கடிச்சிருக்கு. சிறிய குழந்தைங்க தலையிலையும் வயிற்றுலையும் இந்த மாதிரி கடிச்சிருக்கு. இன்னும் அந்த நாய் எங்க இருக்கு, இன்னும் நடவடிக்கையே எடுக்கல. திருத்தணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் குறைந்தது ஏன் என ஆசிரியர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதேபோல் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்ற அவரிடம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் மாணவிகள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி ஆட்சியர் பிரதாப் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள ஈசல்திட்டு மலை கிராமத்தில் வசிக்கும் பெரிய திருமன் என்பவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவரை அப்பகுதியினர் டோலி கட்டி மலைப்பாதை வழியாக 8 கிலோமீட்டர் தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். வன உரிமை சட்டத்தின்படி தங்களது கிராமத்துக்கு அரசு சாலை அமைத்து தர வேண்டும் என மலை கிராம மக்கள் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் நாராயணதேவன்பட்டி அருகே இருசக்கர ஊர்திகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஜீவித், பிரவீன் ஆகிய 2 இளைஞர்கள் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த மாயை என்ற இளைஞர் கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் கோடை விழாவையொட்டி மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற தூண்டில் மீன் பிடிக்கும் போட்டியில் 11 பேர் கலந்து கொண்டனர். 3.5 கிலோமீட்டர் எடையிலான மீனை பிடித்து செல்வம் என்பவர் முதல் பரிசையும், 3 கிலோ மீனை பிடித்து அருமை நாயகம் என்பவர் 2வது பரிசையும் பெற்றனர். 11 நபர்கள் கலந்து கொண்டனர். 3 கிலோ மீன் பிடித்த செல்வம் என்பவருக்கு முதல் பரிசும், 3 கிலோ மீன் பிடித்த அருமை நாயகம் என்பவருக்கு 2வது பரிசும், 1/2 கிலோ மீன் பிடித்த சவுந்தர் என்பவருக்கு 3வது பரிசும் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் மீன்வளத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டது.